தனுசு ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சியில சொல்ல வேண்டிய அந்த மந்திரங்கள்லாம் என்ன? தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ல் வரக்கூடிய ராகு வெற்றி மேல் வெற்றியை அளிக்கப் போகிறார். அது குரு பகவானுடைய பார்வையிலும் இருக்கப் போவதால் வெற்றி மேல் வெற்றி தான் 3ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவின் காரணமாக. ஆனால் 9ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த கேது பகவானால் உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். உங்களுடைய எண்ணங்களுக்கு தற்காலிகமாக தடைகள் தோன்றலாம். இந்த காரியங்கள்லாம் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கேது பகவான் 9ஆம் இடத்துல வந்துருவார். அப்ப இந்த 3ஆம் இடத்துல ராகு பகவான் வருவாரே, நமக்கு வெற்றி மேல வெற்றி வருமே என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் 9ல் வரக்கூடிய கேது பகவானால் என்னென்ன விளைவுகள் வரலாம், அதற்கு என்னென்ன தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ அந்த 9ல் வரக்கூடிய கேது பகவானால் நீங்கள் தந்தையாரனுடைய உடல் நலம் மேம்பாடு அடைவதற்காகவும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்காகவும் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். 9ஆம் இடம் சூரியனுடைய அம்சமாக வீடாக இருப்பதால் அந்த தட்சிணாமூர்த்தி பகவானுடைய மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். 3ஆம் இடத்துல வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் அந்த சுப்பிரமணியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை தவறாமல் சொல்ல வேண்டும். உங்களுக்கு 5ஆம் இடம் செவ்வாயாக இருப்பதால் அந்த செவ்வாயினுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். இதான் விஷயம். இந்த மந்திரத்தை நான் சொல்லாவிட்டாலும் நீங்களே தெரிந்து வைத்திருந்தால் நீங்களே கூட சொல்லலாம் என்பதற்காக இதை சொல்கிறேன். அப்போ நீங்க முதலாக சொல்ல வேண்டியது 9ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக தட்சிணாமூர்த்தி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் தட்சிணாமூர்த்தியை ச வித்மகே தியானகஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரஜோதயாத். ஓம் தட்சிணாமூர்த்தியை ச வித்மகே தியானகஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரஜோதயாத். தட்சிணாமூர்த்தி என்ற நாமத்தை உடையவனே, தியான வடிவில் இருக்கக்கூடியவரே, கடவுளே, மேலான கடவுளே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எமக்கு ஞானத்தை அளித்து அருள் புரிவீராக. ஓம் தட்சிணாமூர்த்தியை சவித்மகே தியானகஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரஜோதயாத். அடுத்து சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இது தந்தையாரனுடைய மேம்பாட்டிற்காக உதவக்கூடிய மந்திரம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே குதிரை கொடியை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, பாசகஸ்தாய தீமகி பாசகயிற்றை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, தன்னோ சூரிய பிரஜோதயாத் சூரியன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். அடுத்து 3ஆம் இடத்தில் உள்ள ராகு வெற்றி மேல் வெற்றியை அளிப்பதற்கு சுப்பிரமணிய கடவுளினுடைய அருள் வேண்டும் என்பதால் சுப்பிரமணியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். மேலான கடவுளாக இருக்கக்கூடியவனே, தானாக தோன்றிய கடவுளினுடைய அம்சமே, தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி மகாசேனைக்கு அதிபதியாக விளங்கி அசுரர்களை எல்லாம் அழித்தவனே, சுப்பிரமணியன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத். இனி வீர தீரத்துடன் செயல்பட்டு வெற்றி அடைவதற்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் தேவைப்படுகிறது அல்லவா? உங்களுக்கு 5ஆம் இடம் செவ்வாய் பகவானாக வருவதால் ஓம் அங்காரகாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ குஜ பிரஜோதயாத். அங்காரகன் என்ற நாமத்தை உடையவனே, பூமியினுடைய புத்திரனாக விளங்கி கொண்டு இருப்பவனே, குஜன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எங்களுடைய காரிய வெற்றிக்கு அருள் புரிவீராக. ஓம் அங்காரகாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ குஜ பிரஜோதயாத். இவர்களுடன் அந்த ஸ்தானத்துக்குள்ளே சேருகின்ற ராகுவினுடைய மந்திரத்தையும் கேதுனுடைய மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். ராகுவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவினை உடையவனே, தாமரை பூவை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, ராகு பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். கேதுனுடைய காயத்ரி மந்திரம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, சூலத்தை கையில் ஏந்திருக்கக்கூடியவனே, கேது பகவானே,
உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள்புரிவீராக. இந்த மந்திரங்களை எல்லாம் காலையும் மாலையும் கருத்துடன் ஓதி வந்தால், சொல்லி வந்தால் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவின் காரணமாக ஏற்படக்கூடிய வெற்றிகள் மிக விரைவிலேயே கிடைத்து வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். 9ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய தந்தையாருடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய தந்தையாரனுடைய உடல்நலம் மேம்பட்டு விடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்.